மஞ்சு கிச்சனில் இன்னைக்கு சுவையான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வஞ்சர மீன் தேவையான அளவு. இந்த மீனுக்கு தேவையான 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி. தனியா பொடி 3 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை தேவையான அளவு. எண்ணெய், பொரிக்க தேவையான எண்ணெய். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுங்க. இதுதான் வஞ்சர மீன். பார்க்க எவ்வளோ ஸ்லேஸாக அழகாக இருக்குது பாருங்க. இதுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. தனியா பொடி 3 ஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. புளி, இந்த புளியை நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கோம். இந்த கெட்டியாக கரைச்ச புளியிலேயே நம்ம இதை பெசர போகிறோம். எண்ணெய் போடுங்க, உங்களுக்கு ஒட்டாத வரும். வறுக்கும் போது உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது எண்ணெய் போடுறதுனால. மஞ்சப்பொடி. இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பெசர போகிறோம். பெசரி இதை ஃப்ரீசரில் ஒரு 20 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து மீனை எடுத்துட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இந்த மீனை வறுக்க போகிறோம். இதை பாருங்கள், கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். ரொம்ப எண்ணெய் வேணாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதிலேயே வறுக்கலாம். 4 மீனாக போட்டு வறுங்க. நிறைய எண்ணெய் தான், அந்த எண்ணெய் என்ன பண்ணுறதுன்னு வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த எண்ணெயிலையும் நீங்கள் வறுக்கலாம் அழகாக மீன். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் போட்டதுனால கலர் ஹோட்டலில் இருக்கிற கலர் மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வறுத்தீங்களா இன்னும் நல்லா வரும். இதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் வறுவலே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு மீன் ஹோட்டலில் வறுக்கிற மாதிரி இப்போ வறுக்க போகிறோம் நம்ம. பாருங்கள், இப்போ கடாயிலேருந்து ஒட்டாத எவ்வளோ அழகாக வரப்போகுது பாருங்கள். பாருங்கள், திருப்பும் போது கூட எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் போட்டதுனால கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுவையான வஞ்சர மீன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த டிஷ்ல சந்திப்போம். தேங்க்யூ.